ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆவரேஜ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. சரிங்களா? 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 பேர்த்தோட ஆவரேஜ் அவங்க வந்து இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு மார்க் வந்துருச்சு. அவங்களுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க, அவங்களுடைய மார்க்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்க ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் பண்ணுவாங்க. டிவைடட் பை எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ டிவைடட் பை 5. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆவரேஜ். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியணும். சரிங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா 1 2 3 4, அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடியது தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 வந்து 1ஆல் வகுபடும், 2ஆல் வகுபடும், அவ்வளோதான். ஸோ 7 எடுத்துட்டிங்கன்னா 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் வகுபடும். ஸோ 1 7 அப்படிங்கிற 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா த டிவைட்ஸ் த நம்பர் வித்தவுட் எனி ரிமைண்டர். ஸோ ஒரு நம்பரை வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுது, கொடுத்துருக்க நம்பரை ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 7 அப்படின்னா 7ஓட ஃபேக்டர்ஸ் வந்து நான் 1 7 அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 1 வந்து 7 ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணும், 7ம் வந்து 7 ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ வந்து அதாவது ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்கள் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஆடு நம்பர்ஸ் அது உங்களுக்கே தெரியும், ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7ன்னு போயிட்டு இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 4 6 8, அதாவது 2ஆல் வகுபடக்கூடியது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா த நம்பர்ஸ் ஹாவ் மோர் தென் 2 ஃபேக்டர். 2 ஃபேக்டர் விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுதான் காம்போசைட் நம்பர். இப்போ 4 எடுத்துட்டிங்கன்னா 1ஆல் வகுபடும், 4ஆல் வகுபடும், 2ஆல் வகுபடும். ஸோ இங்கே எவ்வளோ ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 3 ஃபேக்டர்ஸ். ஸோ 4 வந்து நம்மளுக்கு காம்போசைட் நம்பர். ஓகே. ஸோ 2 ஃபேக்டர்ஸ்க்கு அதிகமாக இருந்தாலே அது காம்போசைட் நம்பர் தான். இப்போ 6 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1ஆல் வகுபடலாம், 2ஆல் டிவைட் ஆகும், 3 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு காம்போசைட் நம்பர். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. நான் அந்த ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? இதுவே ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் டிவைடட் பை என்னா. ஸோ அப்போ வந்து சம் என்னது? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ டிவைடட் பை n. இந்த எண்ணை மேலே கொண்டு போனால் என்னாகும்? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2n வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ், இதோட ஃபார்முலா n இன்ட்டு n + 1. ஸோ இதுவே ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா என்ன வரும்? ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் டிவைடட் பை n. அப்போ சம் என்ன நம்மளுக்கு? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை இந்த n-க்கு n. அப்போ n கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது n + 1 மட்டும். ஓகே. அடுத்தது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு n² அப்படிங்கிறதா ஃபார்முலா. இதுவே வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா சம் டிவைடட் பை n. ஸோ இங்கே சம் அப்படிங்கிறது என்னது? n² டிவைடட் பை n. ஸோ ஒரு n-க்கு கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து n தான் ஃபார்முலா. அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6.
இதுவே ஆவரேஜ் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்டாங்கன்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. பிகாஸ் ஆவரேஜுங்கிறது சம் டிவைடட் பை n. ஸோ இதுதான் சம்மு. இதுக்கு டிவைடட் பை n போட்டோம்னா அந்த இந்த எண்ணும் அந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு இது மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த ஃபார்முலா பாருங்கள். சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதுவே ஆவரேஜ் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n + 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் 5, 6, 7, 8, 9 அடுத்தடுத்த நம்பர் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 1, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 1. அடுத்தது இதுவே ஆவரேஜ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா ஆட் நம்பர்ஸில் என்னது 3, 5, 7, 9. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே என்னது 3, 5க்குள்ள டிஃப்ரென்ஸ் 2, 5, 7க்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2 ஈவன் நம்பர்ஸ் என்னது 2, 4, 6, 8 அந்த மாதிரி இல்லைங்களா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 2. அடுத்தது ஃபைனலாக ஆவரேஜ் ஆஃப் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 11, 15, 19, 23 அப்படின்னு. ஸோ 11 வந்து 15 வரணும்னா +4 ஆட் பண்ணால் வருமா? அதே மாதிரி இதுக்கு +4 ஆட் பண்ணால் வருமா? ஸோ இந்த மாதிரி ஒன்று ஈக்குவலாக வந்துட்டுருக்கணும். +4 ஆட் ஆகிட்டே வரணும். இல்லை மைனஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கணுன்னாலும் மைனஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ஆவரேஜ் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. இங்கே நம்ம ஃபஸ்ட் நம்பரை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், லாஸ்ட் நம்பர் வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாஸ் எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ நம்ம வந்து சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 100 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இன்டீஜர் அப்படின்னா என்னதுன்னா, இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து -1 to இன்ஃபினிட்டி வரைக்கும் +1 to இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு 100 பாசிட்டிவ் இன்டீஜர் தான் கேட்குறாங்க. அப்போ 1லிருந்து 100 வரைக்கும். ஸோ அப்போ 1லிருந்து 100 வரைக்கும் அப்படின்னா இந்த நம்பர் எதுக்குள்ளே ஆட் ஆகும்? ஹோல் நம்பர்ஸ்குள்ளே வருமா இல்லை நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே வருமா? நம்ம ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு இதை எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்ஸ், தட் இஸ் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ், அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்திங்கன்னா n + 1 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து என்னங்கிறது வந்து 100 பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ n வந்து 100 டிவைடட் பை 2 which is equal to 50.5. ஓகே, இன்னொரு டைம் சொல்லித்தரேன். அதாவது இங்கே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா -1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், +1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இவங்க 100 பாசிட்டிவ் இன்டீஜர் கேட்டிருக்கனால இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே வரும். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா ஆவரேஜாக ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஆர் அதர்வைஸ் எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 பாசிட்டிவ் இன்டீஜரா, அப்போ என்ன வரும் 100ன்னு வரும் 1, 2, 3, 4, 5 அப் டு 100 வரைக்கும் வரும். சரிங்களா? இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1, இதோட டிஃப்ரென்ஸ் 1. ஸோ டிஃப்ரென்ஸ் காமனாக இருந்ததுன்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், a + l டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே a அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 1, L அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஸோ அதுதான் 100, இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. ஸோ இப்போ என்ன வரும் 101 டிவைடட் பை 2 which is equal to 50.5. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியும் போடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 71 is. சரி, ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு
என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து த ஆவரேஜ் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதுலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n + 1 சாரி n இன்ட்டு வராது n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேங்களா, இங்கே n அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் n. அப்போ 1லிருந்து 71 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் சரி இப்போ என்னங்கிறது வந்து இந்த டேர்ம்ஸ் மொத்தம் 71 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்னங்கிறது வந்து எனக்கு 71. ஸோ இப்போ வந்து 71 + 1 டு 2 இன்ட்டு 71 + 1 டிவைடட் பை 6. ஓகேங்களா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா 72 இன்ட்டு 143 டிவைடட் பை 6 ஓரார் 6 12 72. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1716ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதோட ஃபார்முலா வந்து நம்ம எழுதிட்டு n அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 71 இருக்கா. ஸோ 1லிருந்து 71னா மொத்தம் 71 உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ இப்போ வந்து 71 எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட்டு சம்மை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும் இருக்க ஆடு நம்பர்ஸ்கோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆடு நம்பர்ஸில் என்னென்ன 1 3 5 அதுக்கப்புறம் 7 அப் டு இந்த மாதிரி 100 வராது. பிகாஸ் ஏன்னு தெரியுமா, த ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர் அப் டு 100 வரைக்கும் இருக்க ஆவரேஜ் ஆடு நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆடு நம்பர்னால் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2ஆல் வந்து அதை டிவைட் ஆகாது. ஓகேங்களா, வித்தவுட் ரிமைண்டர் இல்லாமல் 2ஆல் வந்து டிவைட் ஆகாது. சரிங்களா, அதுதான் நம்மளுக்கு ஆடு நம்பர்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு 99 வரைக்கும் தான் வரும். 100 வந்து நம்ம போடக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் 100க்குள்ளே இருக்க ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன 1, இதோட டிஃப்ரென்ஸ் 1, இதோட டிஃப்ரென்ஸ் 1. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருந்ததுன்னா நான் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா a + l டிவைடட் பை 2. இதில் ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், அது வந்து 1. L அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டேர்ம், அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 99. ஸோ டிவைடட் பை 2. ஸோ அப்போ 100/2 விச் இஸ் ஈக்குவல் டு 50. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப் டு 100னா 100க்குள்ளே இருக்க ஆடு நம்பர்ஸ். ஓகே, 100க்கு முன்னாடி இருக்க ஆடு நம்பர் என்னென்னா 99, அதனால் நான் அது போட்டிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா 1லிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து 1லிருந்து வர ஃபஸ்ட்டு 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போது 1 3 3 ஃபஸ்ட்டு 3 மல்டிபிள்ஸா, இப்போ 2 3 6 3 9 4 12 5 5 6 18. ஸோ இதுதான் 6 மல்டிபிள்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அதுவும் எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, 6 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னது 3, இதோட டிஃப்ரென்ஸ் 3. இப்போ டிஃப்ரென்ஸ் காமனாக இருந்ததுன்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், a + l டிவைடட் பை 2. அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், எல்லுங்கிறது வந்து லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. அப்போ வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 21 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 10.5. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா 6, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அதில் ஃபஸ்ட்டு 6 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளேயும் வருது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே இந்த சம் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப் டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 ஹோல் நம்பர் அப்படின்னா
ஃபஸ்ட்டு 15 ஹோல் நம்பர். அப்போ இந்த 0வையும் சேர்த்துனா டோட்டலாக வந்து இங்கே 14 தான் ஃபைனலாக எண்ட் ஆகும். ஓகே, 15 போட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். நீங்கள் இந்த 15 போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதுக்கான ஆப்ஷனும் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக சம் வந்து ராங் ஆயிரும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு 15. அப்போ நம்ம 1லிருந்து எடுத்திருந்தோம்னா 15 வரைக்கும் போடலாம். பட் ஹோல் நம்பர் அப்படிங்கிறது வந்து 0லிருந்து வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 14 வரைக்கும் மட்டும்தான் போடணும். ஓகே, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1, இதோட டிஃப்ரென்ஸும் 1 தான். ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா வரும்? a + l / 2. ஏங்கிறது வந்து 0 ஃபஸ்ட்டு டேர்ம், எல்லுங்கிறது வந்து லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. ஸோ 14/2 ஆன்சர் வந்து 7. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணுறது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஆட் நம்பர் among நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஆட் நம்பர். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஆட் நம்பர், ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு n. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த n அப்படிங்கிறது இங்கே எதை டினோட் பண்ணுது? 15 டினோட் பண்ணுது. அப்போது ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 15 தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோடது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ்னால் என்ன, இந்த மாதிரி நம்பர்ஸில் வச்சு இந்த மாதிரி வந்து ஆவரேஜ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டைப்பில் நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இருந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து நம்ம ஆவரேஜ்லேருந்து சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.